அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சி என்பது அவரவர் பார்வையை பொறுத்தது, மனதை பொறுத்தது என்ற கருத்தினை விளக்க ஒரு அழகான நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நகர்ப்புற சந்தடியே இல்லாத குக்கிராமம் அது. அங்கே ஒரு பரந்த புல்வெளி. 10-15 ஆடுகளை மேய்த்து கொண்டு ஹாயாக ஒரு சிறுவன் மரத்தடியில் படுத்து கொண்டிருக்கிறான். அந்த வழியாக ஒரு இளைஞன் அப்போது வருகிறான். அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் அவனும். படித்து நகர்ப்புறம் சென்று பெரிய வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கின்றவன் அவன். காரை எடுத்துக்கொண்டு விடுமுறையில் தனது கிராமத்திற்கு வந்திருக்கிறான். வந்த அவன் ஆடு மேய்ப்பவனை பார்த்து ஆதங்கப்படுகிறான். என்னடா இப்படி ஆடு மேய்த்து கொண்டு வாழ்க்கையை வீணாக்குகிற? ஏன், வேற என்ன செய்ய சொல்றீங்க? பள்ளிக்கூடம் போய் படிக்கலாம்ல, படிச்சு காலேஜில் சேரலாம்ல, சேர்ந்து படிச்சு பட்டம் வாங்கலாம்ல, வாங்கி நல்ல வேலைக்கு போகலாம்ல, போய் நல்ல சம்பாதிக்கலாம்ல, சம்பாதிச்சு சந்தோஷமா வாழலாம்ல. ஏன், இப்ப சந்தோஷமா தானே இருக்கேன் என்றான் அந்த ஆடு மேய்க்கின்ற சிறுவன். அந்த இளைஞனுக்கு வாய் அடைத்து விட்டது. இந்த நிகழ்விலிருந்து 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிகின்றன. ஒன்று, சிந்தனை பாதை மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. 2, மகிழ்ச்சி என்பது அவரவர் பார்வையை பொறுத்தது, மனதையும் பொறுத்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.